வணக்கம் விஸ்டன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் அருண். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மகளிர் தினத்தை ஒட்டி இந்த மகளிர் தினம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இதனால மகளிருக்கு வந்து நம்ம ஹோட்டல் ஃபீல்டில் என்ன மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு தெரியாது, நகரத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது இந்த ஹோட்டலில் வந்து நம்ம லேடிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் இந்த ஹோட்டல்ஸ்க்கு போய் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம அப்ராட் ஆகட்டும் வேறு எங்கே ஆகட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷெஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் இருக்கவங்க உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கேப் போட்டு ஒயிட் ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஷெஃப்ஸ் எல்லாமே லேடி ஷெஃப் தான். ஏன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து சூப்பராக குக் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அல்டிமேட்டாக குக் பண்ணி பெரிய பெரிய ரேஞ்சு போகிறாங்க. ஏன் அந்த கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் நம்ம ரிசப்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ், நம்ம உணவு பரிமாறுதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்லா நீட்டாக ஒரு வெஸ்ட் கோட் போட்டு ஒரு பிளாக் பேண்ட் நல்லா ஷூவில் ஒயிட்லாம் போட்டு சூப்பராக இருப்பாங்க. சரி, அது மட்டும் இல்லையா, வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸோட குறை நிறைகள், இந்த சேலரி ப்ராப்ளம், இஷ்யூஸ், இந்த ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே கன்சிடர் பண்ணுறதுக்கு ஹெச்ஆருமே இருக்காங்க. இது ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்ஸில் நம்ம லேடிஸுக்கு இருக்குது. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்ததுனால இந்த ஹோட்டல் ஃபீல்டு என்னன்னு தெரியல. நம்ம விஸ்டம் கேட்டரிங் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் 3 வருஷம் படிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் படிக்கலாம். கிராஃப்ட் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து என்னால் ரொம்ப தூரம் லாங் படிக்க முடியாது, எனக்கு ஒரு கோர்ஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராஃப்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஏன்னா ஹைலி டிமாண்ட் இருக்குது. இப்போ வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது இந்த ஹோட்டல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிமாண்ட் இருக்குது. இது நிறைய பேத்துக்கு யாரும் தெரியல. இப்போ நம்ம காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது போக வேறு எங்கெங்கே வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், கப்பல் நம்ம க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம க்ரூஸ் நம்ம கப்பல் சொகுசு கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதி உள்ளே போனோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி சேலரி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸோ லேடிஸோ அந்த ஹைலி டிமாண்ட் இருக்குது. சரிங்களா, இது இன்றைக்கி மகளிர் தினம் முடிஞ்சிருக்கு. இந்த மகளிர் தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா கப்பலில் மட்டும் இல்லைங்க, ஃப்ளைட் கேட்டரிங் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளைட் கேட்டரிங் உங்களுக்கு நம்ம ஃப்ளைட்டில் போவோங்க, துபாய் போகிற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுப்பாங்கன்னா அந்த ஃப்ளைட் கேட்டரிங் நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் இப்போ ஒரு கிச்சன் ஒன்று ரெடி பண்ணி அதுலேயும் கொடுப்பாங்க. ஃபுல்லி ஹைஜீன்டாக இருக்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசு துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு டூரிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா மாளிகைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த சுற்றுலா மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜர் போஸ்டிங்லேருந்து ஸ்டீவர்ட் போஸ்டிங் வரைக்கும் நம்ம ப்ரொஃபஷனலாக அந்த கேட்டரிங் முடிச்சவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ நான் எங்கேயுமே வேலை செய்ய பிடிக்கல, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், ஒரு கேட்டரிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணலாம். இன்னும் எனக்கு வந்து ஒரு பிரியாணி கடை தான் வைக்க போகிறேன், அந்த பிரியாணி எனக்கு எப்படி பண்ணணும், ஒரு 10 பேர்த்துலேருந்து ஒரு 10,000 பேர்த்து வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபீஸ்லேருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸில் இதெல்லாம் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.